वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 99 श्रीरामदर्शनम् श्रीरामரை காண்பது एकोनशततमः सर्गा 99வது सर्गम् श्रीरामदर्शनम् श्रीरामரை காண்பது निवेष्टायां तु सेनायाम् उत्सुको भरतस्ततः जगाम भ्रातरं द्रष्टुं शत्रुघ्नमनोदर्शयन् सेनायां सेनै निवेष्टायां तु अमर्ददं भरतः भरतर भ्रातरं तमयनारे द्रष्टुं दर्शिक उत्सुकः ஆவல் அதிகரித்தவராய் ததः அப்பொழுது சத்ருக்னருக்கு அனுதர்ஷயன் தற்கால அடையாளங்களை சொல்லிக்கொண்டு ஜகாம நடந்தார். சேனை அமர்ந்ததும் பரதர் தமையனாரை தரிசிக்க ஆவல் அதிகரித்தவராய் அப்பொழுது சத்ருக்னருக்கு தற்கால அடையாளங்களை சொல்லிக்கொண்டு நடந்தார். ऋषिं वसिष्ठं सन्दिश्ये मातृर्मे शीघ्रमाणय इति त्वरितमग्रे स जगाम குருவத்சலः தமையனாரிடம் வாத்சல்யமுடைய சாவர் வசிஷ்டம் ரிஷிம் வசிஷ்ட முனிவருக்கு மே எனது மாத்ருஹோ தாய்மார்களே சீக்கிரம் விரைவில் ஆணைய அழைத்து வாரும் இதி என்கிற சந்தேஷ்ய செய்தியை சொல்லி அனுப்பிவிட்டு அக்ரே முதலில் துவரிதம் விரைந்து ஜகாம சென்றார். தமையனாரிடம் வாத்சல்யமுடைய அவர் வசிஷ்ட முனிவருக்கு எனது தாய்மார்களை விரைவில் அழைத்து வாரும் என்கிற செய்தியை சொல்லி அனுப்பிவிட்டு முதலில் விரைந்து சென்றார். சுமந்த்ரஸ்த்வப்பி சத்ருக்னம் மதுராதன்வபத்யத ராமதர்ஷனஜஸ்தர்ஷோ பரதஸ்யேவ தஸ்ய ச சுமந்த்ரः अपि சுமந்திரரும் சத்ருக்னம் சத்ருக்னரை அதூராத்து பக்கலிலேயே அன்வபத்யத தொடர்ந்து சென்றார். ராமதர்ஷனஜஹா ஸ்ரீராமரை பார்ப்பதில் உள்ள தர்ஷஹ ஆவல் பரதஸ்ய பரதருக்கு இவ எவ்வளவோ அவ்வளவு தஸ்ய ச அவருக்கும் சுமந்திரரும் சத்ருக்னரை பக்கலிலேயே தொடர்ந்து சென்றார். ஸ்ரீராமரை பார்ப்பதில் உள்ள ஆவல் பரதருக்கு எவ்வளவோ அவ்வளவு அவருக்கும். கச்சன்னேவாத பரதஸ்தாபசாலய சம்ஸ்திதாம் भ्रातोपर्णकुटीं श्रीमान् उट्टजं च ददर्शः. अथ अनन्तरं श्रीमानागं भरतर गच्छन्येव சென்று கொண்டே भ्रातुः தமையனாரது உட்டஜம் ச குடிசையையும் தாபசாலய சம்ஸ்திதாம் தபசிகள் வசிக்குமிடமாய் நன்கு அமைக்கப்பெற்ற பர்ணகுட்டீம பர்ணசாலையையும் ததர்ஷ பார்த்தார்.
அனந்தரம் ஸ்ரீமானாகும் பரதர் சென்று கொண்டே தமையனாரது குடிசையையும் தபசிகள் வசிக்கும் இடமாய் நன்கு அமைக்கப்பெற்ற பர்ணசாலையையும் பார்த்தார். शालायास्वग्रतस्तस्या ददर्श भरतस्तदा काष्ठानि चावभग्नानि पुष्पाण्यपचेतानि च. तदा அப்பொழுது பரதர் தஸ்யாக அந்த ஷாலாயாக சாலையின் அக்ரதः முன்புறத்தில் அவபக்னானி வெட்டப்பட்ட காஷ்டானி ச விறகுகளையும் அபசித்தானி பறித்து வைத்திருக்கும் புஷ்பாணி ச புஷ்பங்களையும் ததர்ஷ பார்த்தார். அப்பொழுது பரதர் அந்த சாலையின் முன்புறத்தில் வெட்டப்பட்ட விறகுகளையும் பறித்து வைத்திருக்கும் புஷ்பங்களையும் பார்த்தார். லக்ஷ்மணஸ்ய ச ராமஸ்ய ததர்ஷாஶ்ரமமீயுஷः கிருதம் விருக்ஷேஷ்வபிஜ்ஞானம் குஷசீரை க்வசித் க்வசித். ஆசிரமத்தை ஈயுஷः அடைந்திருந்த ராமஸ்ய ஸ்ரீராமருடையவும் லக்ஷ்மணஸ்ய ச லக்ஷ்மணருடையவும் க்வசித் க்வசித் அங்கங்கே விருக்ஷேஷு மரங்களில் குஷசீரை தருப்பை கயிறுகளை இறுக்கி கட்டுவதால் உண்டாகும் பள்ளத்தடங்களால் கிருதம் ஏற்பட்ட அபிஜானம் அடையாளத்தையும் ததர்ஷ கண்டார். ஆசிரமத்தை அடைந்திருந்த ஸ்ரீராமருடையவும் லக்ஷ்மணருடையவும் அங்கங்கே மரங்களில் தருப்பை கயிறுகளை இறுக்கி கட்டுவதால் உண்டாகும் பள்ளத்தடங்களால் ஏற்பட்ட அடையாளத்தையும் கண்டார். ததர்ஷ ச வனே தஸ்மின் மஹத் சஞ்சயான் கிருதான் மிருகாணாமயேஷாணாம் ச கரேஷை ஷீத காரணாத். தஸ்மின் வனே அந்த காட்டில் மிருகாணாம் ஆண்களுடையவும் மகிஷாணாம் ச எருமைகளுடையவும் கரீஷைஹி உலர்ந்த வரட்டிகளால் ஷீத காரணாத் குளிர் காய்வதற்காக கிருதான் செய்யப்பட்ட மகதா பெரிய சஞ்சயான் ச குவியல்களையும் ததர்ஷ கண்டார். அந்த காட்டில் மான்களுடையவும் எருமைகளுடையவும் உலர்ந்த வரட்டிகளால் குளிர் காய்வதற்காக செய்யப்பட்ட பெரிய குவியல்களையும் கண்டார். கச்சன்னேவ மகாபாஹோர்த்யுதேமான் பரதஸ்ததா சத்ருக்னம் சாப்ரவீத் திருஷ்டஸ்தானமாத்யாம்ச்ச சர்வஷः. மகாபாகுவும் द्युतिमान् தேஜோவானுமாகும் பரதர் கச்சன்யேவ சென்று கொண்டே ததா அப்பொழுது ஹிருஷ்டக மன மகிழ்ந்தவராய் சத்ருக்னம் ச சத்ருக்னரையும் தானமாத்யான் அந்த மந்திரிமார்கள் சர்வசக ச எல்லோரையும் பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு சொன்னார். மகாபாகுவும் தேஜோவானுமாகும் பரதர் சென்று கொண்டே அப்பொழுது மனமகிழ்ந்தவராய் சத்ருக்னரையும் அந்த மந்திரிமார்கள் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு சொன்னார். மன்யே பிராதாஸ்மதம் தேசம் பரத்வாஜோயமப்ரவீத் நாதிதூரே ஹி மன்யேஹம் நதே மந்தாகினீமிதா.
பரத்வாஜ முனிவர் எம் அப்ரவீத் எதை குறிப்பிட்டனரோ தம் தேசம் ஹி அவ்விடத்திற்கே பிராப்தாகாஸ்ம வந்து விட்டோமென மன்யே நினைக்கிறேன். மந்தாக்கினி நதியை இத்தா இவ்விடத்திலிருந்து நாதி தூரே சமீபத்தில் இருப்பதாக அகம் மன்யே நான் எண்ணுகிறேன். பரத்வாஜ முனிவர் எதை குறிப்பிட்டனரோ அவ்விடத்திற்கே வந்து விட்டோம் என நினைக்கிறேன். மந்தாக்கினி நதியை இவ்விடத்திலிருந்து சமீபத்தில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். உச்சைர்பத்தானி சிராணே லக்ஷ்மணேன பவேதயம் அபிஜ்ஞானக்ருதபந்தா விகாலே கந்துமிச்சதா. சீராணி மரங்களில் இருக்கும் கயிறு கட்டிய பள்ளத்தடங்கள் உச்சை ஆழமாய் பத்தானி பதிந்திருக்கின்றன. விகாலே இருட்டு வேளைகளில் கந்துமிச்சதா போகவெண்ணிய லக்ஷ்மணேன லக்ஷ்மணனால் ஐயம் பந்தாக அந்த வழி அபிஜ்ஞானக்ருதா அடையாளத்துடன் செய்யப்பட்டதாய் பவேத்திருக்கலாம். மரங்களில் இருக்கும் கயிறு கட்டிய பள்ளத்தடங்கள் ஆழமாய் பதிந்திருக்கின்றன. இருட்டு வேளைகளில் போகவெண்ணிய லக்ஷ்மணனால் அந்த வழி அடையாளத்துடன் செய்யப்பட்டதாய் இருக்கலாம். இதம் சோதத்ததந்தானாம் குஞ்சராணாம் தரஸ்வினாம் शैल पार्श्वे परिक्रान्तम् अन्योन्यमभिगर्जता. உதாத்த தந்தானாம் நீண்ட தந்தங்களை உடையனவும் தரஸ்வினாம் கொழுத்தவைகளுமான அந்யோன்யம் ஒன்றை பார்த்து மற்றொன்று அபிகர்ஜதாம் கர்ஜிக்கும் குஞ்சராணாம் யானைகளுடைய பரிக்ராந்தம் நடக்குமிடம் ஷைல பார்ஷ்வே மலை தாழ்வரையில் இதம் ச இதோவிருக்கிறது. நீண்ட தந்தங்களே உடையனவும் கொழுத்தவைகளுமான ஒன்றை பார்த்து மற்றொன்று கர்ஜிக்கும் யானைகளுடைய நடக்குமிடம் மலை தாழ்வரையில் இதோவிருக்கிறது. யமே பாதாத்துமிச்சந்தே தாபசா சததம் வனே தஸ்யா சத்ருஷ்யதே தூமஹ சங்குல கிருஷ்ணவர்த்மனா. வனே வனத்தில் தாபசாக தவசிகள் சததம் எக்காலத்திலும் யம் ஏவ எது ஒன்றையே ஆதாத்தும் அணையாது பாதுகாக்க இச்சந்தே நினைக்கின்றார்களோ தஸ்யே அந்த கிருஷ்ணவர்த்மனா அக்னியினுடைய தூமஹா புகை சங்குலஹா ஏராளமாய் அசோ இது திருஷ்யத்தே காணப்படுகிறது. வனத்தில் தவசிகள் எக்காலத்திலும் எது ஒன்றையே அணையாது பாதுகாக்க நினைக்கின்றார்களோ அந்த அக்னியினுடைய புகை ஏராளமாய் இதோ காணப்படுகிறது. அத்ராஹம் புருஷ வியாக்ரம் குரு சத்காரகாரிணம் ஆர்யம் திரக்ஷ்யாமி சம்ஹ்ருஷ்டோ மரிஷேமிவ ராகவம். அத்ர இவ்விடத்தில் அகம் நான் குரு சத்காரகாரிணம் திருத்தந்தையை கௌரவிப்பவரும் புருஷவியாக்ரம் புருஷோத்தமரும்
ஆர்யம் பூஜ்யருமாகிய ராகவம் ஸ்ரீராமரே மகர்ஷியை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சம்ஹ்ருஷ்டகா ஆசை தீர்ந்தவனாய் திரக்ஷ்யாமி தரிசிப்பேன். இவ்விடத்தில் நான் திருத்தந்தையை கௌரவிப்பவரும் புருஷோத்தமரும் பூஜ்யருமாகிய ஸ்ரீராமரை மகர்ஷியை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஆசை தீர்ந்தவனாய் தரிசிப்பேன். அத கத்வா முகூர்த்தம் து சித்ரகூட்டம் ச ராகவः மந்தாகினீமனுப்ராப்தஸ் தம் ஜனம் சேதமப்ரவீத். அத அப்பொழுது சக ராகவः அந்த பரதர் மந்தாகினி கரையில் முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் கத்வா து நடந்த பின்னர் சித்திரக்கூட்டத்தை அனுப்பிராப்தக கண்டவராய் தம் அந்த ஜனம் கூட வந்த ஜனத்தை பார்த்து இதம் ச பின்வருமாறும் அப்ரவீத் சொன்னார். அப்பொழுது அந்த பரதர் மந்தாகினி கரையில் ஒரு முகூர்த்த காலம் நடந்த பின்னர் சித்திரக்கூட்டத்தை கண்டவராய் அந்த கூட வந்த ஜனத்தை பார்த்து பின்வருமாறும் சொன்னார். ஜகத்யாம் புருஷவ்யாக்ரம் ஆஸ்தே வீராசனீரதः ஜனேந்திரோ நிர்ஜனம் பிராப்ய அதிங்மே ஜன்ம சஜீவிதம். ஜகத்யாம் உலகில் புருஷவ்யாக்ரம் புருஷோத்தமரும் ஜனேந்திரஹா ஜனேஸ்வருமாகிய அவர் நிர்ஜனம் மனிதரற்ற காட்டை பிராப்ய அடைந்து வீராசனே தபசிகள் அனுஷ்டிக்கும் வீராசனத்தில் ரதஹா உற்சாகமுடையவராய் ஆஸ்தே இருக்கிறார். மே எனது ஜன்ம பிறப்பை சஜீவிதம் உயிருடன் திக் கொளுத்த வேண்டும். உலகில் புருஷோத்தமரும் ஜனேஸ்வருமாகிய அவர் மனிதரற்ற காட்டை அடைந்து தபசிகள் அனுஷ்டிக்கும் வீராசனத்தில் உற்சாகமுடையவராயிருக்கிறார். எனது பிறப்பை உயிருடன் கொளுத்த வேண்டும். மத்கிருதே வியசனம் பிராப்தோ லோகநாதோ மகாத்யுதி சர்வான் காமான் பரித்யஜ்ய வனே வசதி ராகவः. லோகநாதः லோகநாதரும் மகாத்யுதி மகாதேஜோவானுமாகிய ராகவः ஸ்ரீராமர் மத்கிருதே என் பொருட்டு வியசனம் கஷ்டத்தை பிராப்தக அடைந்தவராய் சர்வான் சர்வவித காமான் போகங்களையும் பரித்யஜ்ய துறந்து வனே வனத்தில் வசிக்கிறார். லோகநாதரும் மகா தேஜோவானுமாகிய ஸ்ரீராமர் என் பொருட்டு கஷ்டத்தை அடைந்தவராய் சர்வவித போகங்களையும் துறந்து வனத்தில் வசிக்கிறார். இதே லோக சமாக்ருஷ்டः பாதேஷ்வத்யே பிரசாதயன் ராமஸ்ய நிபதிஷ்யாமி சீதாயாश्च புனः புனः. லோக சமாக்ருஷ்டः உலகத்தால் பழிக்கப்பட்டேன். இதே என்று கூறி பிரசாதயன் உள்ளம் குளிரச் செய்பவனாய் அத்யே இப்பொழுது புனः புனः மீண்டும் மீண்டும் ராமஸ்ய ஸ்ரீராமருடையவும் சீதாயாः ச சீதா பிராட்டியாருடையவும் பாதேஷு திருவடிகளில்
நிபதிஷ்யாமி விழுந்து சேவிப்பேன். உலகத்தால் பழிக்கப்பட்டேன் என்று கூறி உள்ளம் குளிரச் செய்பவனாய் இப்பொழுது மீண்டும் மீண்டும் ஸ்ரீராமருடையவும் சீதா பிராட்டியாருடையவும் திருவடிகளில் விழுந்து சேவிப்பேன். ஏவம் ச விலபம்ஸ்தஸ்மின் வனே தசரதாத்மஜா ததர்ஷ மஹதீம் புண்ணியம் பர்ணசாலா மனோரமாம். சாலதாலாஸ்வகர்ணாணாம் பர்ணைர்பஹுபிராவృతాம் விஷாலாம் மிருதுபிஸ்தீர்ணாம் குஷைர்வேதிமிவாध्वरे. शक्रायुधनिकाशैश्च कार्मुकैर्भारसाधनैः रुक्मपृष्टैर्महासारैः शोभितां शत्रुबाधकैः अर्करश्मि प्रतीकाशैर्घोरैस्तूणीगतैशरैः शोभितां दीप्तवदनैः सर्पैर्भोगवतीमिव. महारजतवासोभ्याम् असिभ्यां च विराजितां रुक्मबिन्दुविचित्राभ्यां चर्मभ्यां चापि शोभितां. गोधाङ्गुलित्रैरसात्तैश्चित्रैः काञ्चनभूषितैः गोधाङ्गुलित्रैरासक्तैश्चित्रैः काञ्चनभूषितैः हरिसङ्गैरणादृश्यां मृगैः सिंहगुहामिव. ஏவம் மேற்கண்டவாறு தஸ்மின்னந்தவனே காட்டில் விலப்பன் வருந்திய தசரதாத்மஜ தசரத குமாரராகும் சஹா அவர் சாலதாலாஸ்வ கருணாணாம் ஆச்சாபனை அஸ்வ கர்ணம் இவைகளுடைய பகுபிகே பல பர்ணைகி இலைகளால் ஆவருத்தாம் வேயப்பட்டதும் விஷாலாம் பெரியதும் அத்வரே யாகசாலையில் வேதிம் வேதியை இவ போலிருக்கிறதும் மிருதுபிகி மெதுவான குஷைகி தர்ப்பைகளால் ஸ்தீர்ணாம் விரிக்கப் பெற்றதும் சக்ராயுத நிகாஷைகி இந்திர தனுசையொத்த பாரசாதனையே பெருங்காரியங்களை முடிக்க வல்லவைகளும் ருக்ம பிருஷ்டைஹே பொன்னால் மூடப்பட்டவைகளும் மகாசாரைஹே வெகு உறுதியானவைகளும் சத்ரு பாதகைஹே சத்ருக்களை ஒழிக்கும் கார்முகைஹி ச வில்களாலும் சோபிதாம் விளங்குகிறதும் அர்க்கரஷ்மி பிரதீகாஷைஹி சூரிய கிரணங்களையொத்த கோரைஹி பயங்கரமான தூணீகதைஹி அம்புரா தூணியிலிருக்கும் ஷரைஹி பாணங்களால் தீப்தவதனைஹி கோப முகமுடைய சர்ப்பைகி பாம்புகளால் போகவதீமிவ போகவதி நகரத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சோபித்தாம் விளங்குகிறதும் மகாரஜத வாசோபியாம் தங்க உரையில் வைக்கப்பட்ட அசிப்யாம் இரு கத்திகளால் விராஜிதாம் சோபிக்கிறதும் ருக்மா பிந்து விசித்ராபியாம் பொன் இழைக்கப்பட்டு அழகுற்று விளங்கும் சர்மபியாமபி ச கேடயங்களாலும் ஆசக்தைகி அதிகமாயுள்ள காஞ்சன பூஷிதைகி தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு சித்திரைகி அழகாய் விளங்கும்
கோதாங்குலித்ரைः விரல் சட்டைகளால் சோபிதாம் விளங்குகிறதும் மிருகை மான்களால் சிம்ஹ குஹாம் சிம்மம் இருக்கும் குகையை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அரே சங்கைகி பகைவர் கூட்டங்களால் அநாத்ருஷ்யாம் கிட்ட முடியாததும் மனோரமா மனோஜமாயிருக்கிறதும் மகத்தே மகத்தாகிய புண்ணியாம் ச பாக்கியம் பெற்று விளங்குவதுமான பர்ணசாலாம் பர்ணசாலையை ததர்ஷ கண்டார். மேற்கண்டவாறு அந்த காட்டில் வருந்திய தசரத குமாரராகும் அவர் ஆச்சா பனை அஸ்வ கரணம் இவைகளுடைய பல இலைகளால் வேயப்பட்டதும் பெரியதும் யாகசாலையில் வேதியை போல் இருக்கிறதும் மெதுவான தருப்பைகளால் விரிக்கப் பெற்றதும் இந்திரதனுசை ஒத்த பெருங்காரியங்களை முடிக்க வல்லவைகளும் பொன்னால் மூடப்பட்டவைகளும் வெகு உறுதியானவைகளும் சத்துருக்களை ஒழிக்கும் வில்களாலும் விளங்குகிறதும் சூரிய கிரணங்களையொத்த பயங்கரமான அம்புரா தூணியில் இருக்கும் பாணங்களால் கோப முகமுடைய பாம்புகளால் போகவதி நகரத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விளங்குகிறதும் தங்க உரையில் வைக்கப்பட்ட இரு கத்திகளால் சோபிக்கிறதும் பொன் இழைக்கப்பட்டு அழகுற்று விளங்கும் கேடயங்களாலும் அதிகமாயுள்ள தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு அழகாய் விளங்கும் விரல் சட்டைகளால் விளங்குகிறதும் மான்களால் சிம்மமிருக்கும் குகையை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பகைவர் கூட்டங்களால் கிட்ட முடியாததும் மனோஜமாயிருக்கிறதும் மகத்தாகிய பாக்கியம் பெற்று விளங்குவதுமான பர்ணசாலையை கண்டார். प्रागुदक् प्रवणां वीदिं विशालां दीप्तपावकां ददर्श भरतस्तत्र पुण्यां रामनिवेशने. भरतः भरतर्तत्र அந்த ராமநிவேசனே ராமர் குடிசையில் பிராகுதக் பிரவணாம் வடகிழக்கில் இருக்கிறதும் தீப்த பாவகாம் எரியும் அக்னியையுடையதும் விஷாலாம் விசாலமாயுள்ளதும் புண்ணியாம் அழகாய் விளங்குவதுமான வேதிம் வேதியையும் ததர்ஷ கண்டார். பரதர் அந்த ராமர் குடிசையில் வடகிழக்கில் இருக்கிறதும் எரியும் அக்னியையுடையதும் விசாலமாயுள்ளதும் அழகாய் விளங்குவதுமான வேதியையும் கண்டார். நிரீக்ஷ்ய ச முகூர்த்தம் து ததர்ஷ பரதோ குரும் உட்டஜே ராமமாசீனம் ஜட்டாமண்டலதாரிணம். சஹா அந்த பரதர் முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் நிரீக்ஷ்ய உற்று நோக்கி தோ பின்பு உட்டஜே பர்ணசாலையில் ஜட்டாமண்டலதாரிணம் ஜட்டாமண்டலதாரியாய் ஆசீனம் வீற்றிருக்கும் குரும் தமையனாகும் ராமம் ஸ்ரீராமரே ததர்ஷ கண்டார். அந்த பரதர் ஒரு முகூர்த்த காலம் உற்று நோக்கி பின்பு பர்ணசாலையில் ஜட்டாமண்டலதாரியாய் வீற்றிருக்கும் தமையனாகும் ஸ்ரீராமரை கண்டார். தம் து கிருஷ்ணாஜினதரம் சேரவல்கலவாசசம் ததர்ஷ ராமமாசீனம் அபீத பாவகோபமம். சிம்ஹஸ்கந்தம் மகாபாஹும்
पुण्डरीकनिभीक्षणं पृथिव्यासागरान्ताय भर्तारं धर्मचारिणम् उपवेष्टं महाबाहुं ब्रह्माणमिव शाश्वतं स्थण्डिले दर्भसंस्तीर्णे सीतया लक्ष्मणेन च कृष्णाजिनधरं मान्तोल्धरितवरं சேரவல்கலவாசசம் மர உரி உடுத்தவரும் சிம்ஹஸ்கந்தம் சிங்கத்தின் பிடரி போன்ற பிடரி உடையவரும் மகாபாகுவும் புண்டரீக நிபேக்ஷணம் தாமரை கண்ணரும் சாகராந்தாயாக சமுத்திரங்களை எல்லையாக உடைய பிருத்திவ்யாக பூமிக்கு பர்த்தாரம் ரக்ஷகரும் தர்மச்சாரிணம் தர்மசீலரும் பாவகோப்பமம் அக்னிக்கு ஒப்பானவரும் மகாபாகுமாய பிரம்மாணம் இவ பிரம்மதேவரை போல் சாஸ்வதம் ச சாஸ்வதருமாகிய தம் அந்த ராமம் ஸ்ரீராமரே தர்பசம்ஸ்தீர்ணே தருப்பை பரப்பப்பட்ட ஸ்தண்டிலே பூமியில் ஆசீனம் வீற்றிருப்பவராகவும் சீதையா சீதா பிராட்டியாலும் லக்ஷ்மணேன லக்ஷ்மணனாலும் அபிதகா பக்கலில் உபவிஷ்டம் து காத்து சேவிக்கப்பட்டவராகவும் ததர்ஷ கண்டார் மான் தோல் தரித்தவரும் மர உரி உடுத்தவரும் சிங்கத்தின் பிடரி போன்ற பிடரி உடையவரும் மகாபாகுவும் தாமரை கண்ணரும் சமுத்திரங்களை எல்லையாக உடைய பூமிக்கு ரக்ஷகரும் தர்மசீலரும் அக்னிக்கு ஒப்பானவரும் மகாபாகுவுமாகிய பிரம்மதேவரை போல் சாஸ்வதருமாகிய அந்த ஸ்ரீராமரை தருப்பை பரப்பப்பட்ட பூமியில் வீற்றிருப்பவராகவும் சீதா பிராட்டியாலும் லக்ஷ்மணனாலும் பக்கலில் காத்து சேவிக்கப்பட்டவராகவும் கண்டார் தம் திருஷ்ட்வா பரத ஸ்ரீமான் துக்கசோக பரிப்ளுதः அப்யதாவத தர்மாத்மா பரத கைகயீசுதः ஸ்ரீமானாகும் பரதः பரதர் தம் அவரை திருஷ்ட்வா பார்த்து துக்கசோக பரிப்ளுதः கஷ்டத்தாலும் துயரத்தாலும் மெய்மறந்தார் கைகேயி சுதக கைகேயின் புதல்வராகும் தர்மாத்மாவான பரதர் அப்யதாவத அவ்விடத்திற்கு விரைந்தோடினார் ஸ்ரீமானாகும் பரதர் அவரை பார்த்து கஷ்டத்தாலும் துயரத்தாலும் மெய்மறந்தார் கைகேயின் புதல்வராகும் தர்மாத்மாவான பரதர் அவ்விடத்திற்கு விரைந்தோடினார் திருஷ்ட்வைவ விலலாபார்த்தோ பாஷ்பசந்திக்தயா கிரா அசக்னுவந்தாரயித்தும் தைர்யாத் வச்சனமப்ரவீத் ஆர்த்தः மனவேதனையுற்றவர் திருஷ்ட்வா ஏவ கண்முன் கண்டதுமே விலலாப கண்ணீர் பெருக்கினார் தாரயித்தும் துக்கத்தை அடக்கிக் கொள்ள அசக்னுவன் முடியாதிருந்தனர் தைர்யாத் சற்று தேறியே பாஷ்பசந்திக்தயா கண்ணீரால் தழுத்தழுத்த கிரா சொற்கொண்டு வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார். மனவேதனையுற்ற அவர் கண்முன் கண்டதுமே கண்ணீர் பெருக்கினார்.
துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாதிருந்தனர். சற்று தேறி கண்ணீரால் தழுதழுத்த சொற்கொண்டு பின்வரும் சொல்லை சொன்னார். யஸ்ஸம்சதே பிரக்ருதிபிர் பவேத் யுக்த உபாசிதம் வன்யேர் மிருகைர் உபாசினஹ சோயமாஸ்தே மமாக்ரஜஹ. மம எனக்கு அக்ரஜஹ தமையனாராகிய எவர் சம்சதி சபையில் பிரக்ருதிபிஹி பிரதானிகளால் உபாசித்தும் சேவிக்க யுக்தக தகுந்தவராக பவேத்திருப்பாரோ சஹா அந்த அயம் இவர் வன்யை மிருகை காட்டு மிருகங்களால் உபாசீனஹா சேவிக்கப்பட்டவராய் ஆஸ்தே வீற்றிருக்கின்றார். எனக்கு தமையனாராகிய எவர் சபையில் பிரதானிகளால் சேவிக்க தகுந்தவராக இருப்பாரோ அந்த இவர் காட்டு மிருகங்களால் சேவிக்கப்பட்டவராய் வீற்றிருக்கின்றார். வாசோபிர் பகு சஹஸ்ரைர் யோ மகாத்மா சதோசிதஹ மிருகாஜினே சோயமிஹ பிரவஸ்தே தர்மமாச்சரன். யா மகாத்மா எந்த மகாத்மா சதா எக்காலத்திலும் பகு சாகஸ்ரைஹி அநேகமாயிரம் வாசோபிகி ஆடைகளால் உச்சிதக கொண்டாடப்பட்டனரோ சகாயம் அந்த இவர் இஹ இப்பொழுது தர்மம் ஆச்சரன் தர்மத்தை அனுஷ்டிக்கின்றவராய் மிருகாஜினே மான் தோலையும் புலித்தோலையும் பிரவஸ்தே உடுக்கிறார். எந்த மகாத்மா எக்காலத்திலும் அநேகமாயிரம் ஆடைகளால் கொண்டாடப்பட்டனரோ அந்த இவர் இப்பொழுது தர்மத்தை அனுஷ்டிக்கின்றவராய் மான் தோலையும் புலித்தோலையும் உடுக்கிறார். அதாரயத்யோ விவிதாச்சித்ராசு மனசஸ்ஸதா சோயம் ஜடாபாரமிமம் வஹதே ராகவக்கதம். யஹ ராகவஹ எந்த ஸ்ரீராமர் சதா எக்காலத்திலும் விவிதாக பல சித்ராக அழகிய சுமனசா வாசனை புஷ்பங்களை அதாரய தணிந்தாரோ சாயம் அந்த இவர் இமம் ஜட்டாபாரம் இந்த ஜட்டாபாரத்தை கதம் வஹதே எவ்வாறு வகிக்கிறார். எந்த ஸ்ரீராமர் எக்காலத்திலும் பல அழகிய வாசனை புஷ்பங்களை அணிந்தாரோ அந்த இவர் இந்த ஜட்டாபாரத்தை எவ்வாறு வகிக்கிறார். யஸ்ய யஜ்ஞேர் யதோத்திஷ்டைர் யுக்தோ தர்மஸ்ய சஞ்சயः ஷரீரக்லேஷ சம்பூதம் சதர்மம் பரே மார்கதே. யஸ்ய எவருக்கு யதோத்திஷ்டைஹி சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்ட யஜ்ஞைஹி யாகங்களால் தர்மஸ்ய தர்மத்தை சஞ்சயः சேகரிப்பானது யுக்தः ஏற்றதானதோ சஹா அவர் தர்மம் தர்மத்தை ஷரீரக்லேஷ சம்பூத்தம் காயக்லேஷத்தால் உண்டாவதாய் பரிமார்க்கத்தை தேடுகிறார். எவருக்கு சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்ட யாகங்களால் தர்மத்தை சேகரிப்பதானது ஏற்றதானதோ அவர்
தர்மத்தை காயக்லேஷத்தால் உண்டாவதாய் தேடுகிறார். சந்தனேன மகாரேண யஸ்யாங்கமுபசேவிதம் மலேன தஸ்யாங்கமிதம் கதமார்யஸ்ய சேவ்யதே. யஸ்ய எவரது அங்கம் திருமேனியானது மகாரேண உயர்ந்த சந்தனேன சந்தனத்தால் உபசேவிதம் பூசப்பட்டதோ தஸ்ய அந்த ஆர்யஸ்ய பூஜ்யரின் அங்கம் திருமேனியானது இதம் இப்பொழுது மலேன அழுக்கால் கதம் எவ்வாறு சேவியத்தே பூசப்படுகிறது. எவரது திருமேனியானது உயர்ந்த சந்தனத்தால் பூசப்பட்டதோ அந்த பூஜ்யரின் திருமேனியானது இப்பொழுது அழுக்கால் எவ்வாறு பூசப்படுகிறது. மன்னிமித்தமிதம் துக்கம் பிராப்தோ ராம சுகோசிதः திக்ஜீவிதம் ரிஷம்சஸ்ய மம லோகவிகர்ஹிதம். சுகோசிதः சுகத்தையே எப்பொழுதும் அனுபவித்த ராமः ஸ்ரீராமர் மண்ணிமித்தம் என் காரணமாயிதம் இந்த துக்கம் கஷ்டத்தை பிராப்தக அனுபவிக்கின்றார். ருஷம்சஸ்ய அர்ப்பணாகிய மம எனது லோக விகர்ஹிதம் உலகத்தாரால் பழிக்கப்படும் ஜீவிதம் உயிர்த்து கொளுத்தப்படட்டும். சுகத்தையே எப்பொழுதும் அனுபவித்த ஸ்ரீராமர் என் காரணமாய் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றார். அர்ப்பணாகிய எனது உலகத்தாரால் பழிக்கப்படும் உயிர் கொளுத்தப்படட்டும். ஏத்யேவம் விலபந்தினஹ பிரஸ்வின்ன முக பங்கஜஹ பாதாவப்ராப்ய ராமஸ்ய பபாத பரதோ ருதன். பிரஸ்வின்ன முக பங்கஜஹ முகக்கமலத்தில் வியர்வை வடிய தீனக மனம் நொந்து கிடந்த பரதஹ பரதர் இதி ஏவம் மேற்கண்டவாறு விலப்பன் புலம்பிக் கொண்டே ருதன் அழுது கொண்டு ராமஸ்ய ஸ்ரீராமரது பாதோ திருவடிகளை அப்பிராபிய கிட்டாமலே பார்த்த பூமியில் விழுந்து விட்டனர். முக கமலத்தில் வியர்வை வடிய மனம் நொந்து கிடந்த பரதர் மேற்கண்டவாறு புலம்பிக் கொண்டே அழுது கொண்டு ஸ்ரீராமரது திருவடிகளை கிட்டாமலே பூமியில் விழுந்து விட்டனர். துக்காபிதப்தோ பரதோ ராஜபுத்ரோ மகாபலः உக்த்வார்யேதே சக்ருத்தீனம் புனர்னோவாச்ச கிஞ்சன. மகாபலக மகாசக்திமானும் ராஜபுத்திரக சக்கரவர்த்தி குமாரனுமாகிய பரதக பரதர் துக்காபிதப்தக துக்கத்தால் தபிக்கின்றவராய் சக்ருத் ஒரு முறை தீனம் பரிதாபமாய் ஆர்ய அண்ணா இதி என்று உக்த்வா சொல்லி புனகாதன்மேல் கிஞ்சன ஏதொன்றையும் உவாச்சன சொல்ல முடியாதிருந்தனர். மகாசக்திமானும் சக்கரவர்த்தி குமாரனுமாகிய பரதர் துக்கத்தால் தபிக்கின்றவராய் ஒரு முறை பரிதாபமாய் அண்ணா என்று சொல்லி அதன் மேல் எதொன்றையும் சொல்ல முடியாது இருந்தனர்.
भाष्पापिहितकण्ठश्च प्रेक्ष्य रामं यशस्विनम् आर्येत्येभातसङ्कृष्य व्याहर्तुं नाशकत्ततः பாஷ்பாபிஹிதகண்டः கண்ணீரால் அடைக்கப்பட்ட கண்டத்தை உடையவர் யசஸ்வினம் புகழ் பெற்றவராகிய ராமம் ஸ்ரீராமரை பிரேக்ஷ்ய ச கிட்டியும் அத அப்பொழுதும் ஆர்ய அண்ணா இதியேவ என்று மட்டுமே சங்கிருஷ்ய அழுது கூறி ததா அதன்மேல் வியாஹர்த்தும் பேச அசக்கத்ன முடியாதிருந்தனர். கண்ணீரால் அடைக்கப்பட்ட கண்டத்தை உடைய அவர் புகழ் பெற்றவராகிய ஸ்ரீராமரை கிட்டியும் அப்பொழுதும் அண்ணா என்று மட்டுமே அழுது கூறி அதன் மேல் பேச முடியாதிருந்தனர். शत्रुघ्नश्चापि रामस्य ववन्दे चरणौरुदन् तावुभौ स समालिङ्ग्य रामोऽप्यश्रूण्यवर्तयन्. शत्रुघ्नः च शत्रुघ्नरुं रुदन्नपि अழுதுகொண்டே ராமஸ்ய ஸ்ரீராமரது சரணோ திருவடிகளில் வவந்தே விழுந்து சேவித்தனர். சா அந்த ராமக ஸ்ரீராமர் தௌ உபௌ அப்பி அவ்விருவர்களையும் சமாலிங்கிய கட்டியணைத்து அஸ்ரூணி கண்ணீரை அவர்த்தய வடித்தார். சத்ருக்னரும் அழுதுகொண்டே ஸ்ரீராமரது திருவடிகளில் விழுந்து சேவித்தனர். அந்த ஸ்ரீராமர் அவ்விருவர்களையும் கட்டி அணைத்து கண்ணீரை வடித்தார். ததஸ்ஸு மந்த்ரேன குஹேன சைவ சமீயதோ ராஜசுதாவரண்யே दिवाकरश्चैव निशाकरश्च यथाम्बरे शुक्रबृहस्पतिभ्याम्. ततः अनन्तरम् अम्बरे आगायத்தில் दिवाकरः च सूर्यनुं निशाकरः च चन्द्रनुं शुक्रबृहस्पतिभ्याम् शुक्रन बृहस्पति இவர்களால் யதா ஏவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அரண்யே அரண்யத்தில் ராஜசுத்தோ சக்கரவர்த்தி குமாரர்களாகிய ராம லக்ஷ்மணர்கள் சுமந்திரேன ச சுமந்திரராலும் குஹேன ஏவ குஹராலும் சமீயதுஹு வந்து காணப்பட்டனர். அனந்தரம் ஆகாயத்தில் சூரியனும் சந்திரனும் சுக்கிரன் ப்ரஹஸ்பதி இவர்களால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அரண்யத்தில் சக்கரவர்த்தி குமாரர்களாகிய ராம லக்ஷ்மணர்கள் சுமந்திரராலும் குஹராலும் வந்து காணப்பட்டனர். தான் பார்த்திவான் வாரணயோத்தபாபான் சமாகதாம்ஸ்தத்ர மஹத்யரண்யே வனோகசஸ்தேபிः சமீக்ஷ்ய சர்வே त्वश्रूण्यमुञ्चन् பிரவிஹாய ஹர்ஷம். தத்ர அப்பொழுது மகதி பெரிய அரண்யே அரண்யத்தில் தேவனௌகசக அந்த மகர்ஷிகள் சர்வே எல்லோரும் தான் அந்த சமாகதான் ஒன்று கூடியிருக்கும் வாரணயூதபாபான் யானை அரசுகளை ஒத்த பார்த்திவான் ராஜகுமாரர்களை
அபிசமீக்ஷ்ய கவனித்து ஹர்ஷம் து சாதாரணமாயுள்ள மன நிம்மதியை பிரவிஹாய விட்டு அஸ்ரோணி கண்ணீரை ஆமுஞ்சன் வடித்தார்கள். அப்பொழுது பெரிய அரண்யத்தில் அந்த மகரிஷிகள் எல்லோரும் அந்த ஒன்று கூடியிருக்கும் யானை அரசுகளை ஒத்த ராஜகுமாரர்களை கவனித்து சாதாரணமாயுள்ள மன நிம்மதியை விட்டு கண்ணீரை வடித்தார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே अयोध्याकाण्डे 19शततमः सर्गः।